வணக்கம் அன்புநேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய எல்லா பதிவுமே உங்களுக்கு நல்லத கொண்டு வந்து சேர்க்குதுன்னு நினைக்கிறப்ப எனக்கு அளவற்ற மகிழ்ச்சி, சந்தோஷம். அதுவும் பாருங்க, எல்லா நாடுகளிலிருந்தும் ஆதரவு கிடைச்சு 1,000,000 சந்தாதாரர்கள நம்ம தாண்டிட்டோம். 1,25,000 சந்தாதாரர்கள நம்ம பெற்றுவிட்டோம். எல்லாமே உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் காரணம். அந்த வகையில இந்த பதிவு கடகராசிக்காரர்களுக்கான பதிவு. போன பதிவு கடகராசிக்காரங்கள பத்தி போட்டப்ப எவ்வளவு ரெஸ்பான்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்ல. உங்களுடைய கருத்துக்கள பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன். உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருமே சொன்னீங்க, "ஐயா நீங்க சொன்னது எங்க பக்கத்துல இருந்து பார்த்த மாரி இருந்தது. இதுவரைக்கும் நான் பார்த்த ஜோதிடம் சார்ந்த வீடியோக்குள்ளே நீங்க சொன்ன விஷயம் எங்களுக்கு ரொம்பவே எங்களுக்கு கனெக்ட் ஆயிருச்சு. ரொம்ப நாங்க லைக் பண்றோம், விரும்புறோம். நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. நல்லது தேடக்கூடிய நபர்களா நீங்க இருக்கிறனால தான் இந்த நல்லதெல்லாம் உங்க கண்ல படுது. நான் அத தான் ஒவ்வொரு பதிவுலயும் சொல்றேன். எனக்கு ஒரு விஷயத்து மேல நம்பிக்கை. என்னன்னா, நல்ல அதிர்வலைகள் நல்லத தான் கொண்டு வந்து சேர்க்கும். அப்ப உங்க கண்ணுல நம்ம பதிவு படுதுனாவே, நல்ல எதிர்காலம் கொண்ட நபரா தான் நீங்க நிச்சயமா இருப்பீங்க. இறைவனுடைய அருள் உங்களுக்கு முழுமையா இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். ஏன்னா நல்ல விஷயத்த தான் நம்ம சொல்லப் போறோம். அதனால தான் உங்களுக்கு அந்த நல்லது இடம்பெறும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த பதிவு கடகராசிக்காரர்களுக்கான பதிவு. உங்க நண்பர்கள், உறவினர்கள், உங்க கணவன், உங்க மனைவி, குழந்தைங்க யார் கடகராசிக்காரர்களா இருந்தாலும் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்தீங்கன்னா, இந்த பதிவுக்கான பலன்களை உங்கள் வாழ்க்கையில் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பெறலாம். பல நல்ல மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் கொண்டு வரலாம். நான் பேசக்கூடிய இந்த வார்த்தைகளே உங்கள் ஆழ் மனதில் பதிஞ்சு ஒரு நல்ல அதிர்வலையை ஏற்படுத்தும். அது உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம பேசக்கூடிய, பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய எல்லா விஷயத்தை பொறுத்து தான் நம்ம லைஃப்பில் நமக்கு எந்த மாதிரி அதிர்வலைகள், வைப்ரேஷன் உருவாகுதுன்றது நம்ம பார்க்கறது, பேசுறது, கேட்கறது இந்த 3 பொறுத்து தான் அமையுது. இதை நீங்கள் ஆழமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் லைஃப்பில் எந்த இடத்துல இருக்கோம், யார் மத்தியில் இருக்கோம், யார் பக்கத்தில் இருக்கிறோம், என்ன விஷயத்தை பேசுகிறோம், எதை பற்றி நினைக்கிறோம், எதை பண்ண போகிறோம். இதெல்லாம் தான் பெரும்பாலும் நம்ம லைஃப்பில் அடுத்து என்ன நடக்குதுன்றதே நிர்ணயம் செய்யுது. சரிங்களா? அந்த அந்த அதனோட சேர்த்து இந்த கிரகநிலைகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குதுன்றதும் பொறுத்து 100% இதாங்க நடக்குது அப்படின்னு சொல்லி தீர்மானம் செய்யப்படுது. ஆகவே கடகராசிக்கான பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த உங்களுக்கு ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். இந்த மூலிகை சாம்பிராணி வாங்குனீங்க பார்த்தீங்களா? நிறைய நபர்களுக்கு இதில் இப்போ புதுசாக வாங்கக்கூடிய நபர்களுக்கு சில டவுட்டு என்னென்னா, இதை எப்படிங்க பயன்படுத்துறது? நீங்கள் கட்டி சாம்பிராணியே தரீங்களா, இல்லை பொடியாக தரீங்களான்னு? ஐயா இங்கே பாருங்கள், நம்ம பொடியாக அரைச்சி தான் கொடுக்குறோம். இது அந்த காலத்து வழிமுறை தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அந்த காலத்தில் எப்படி நம்ம முன்னோர்கள் எல்லாமே எந்த வழிமுறை ஃபாலோ பண்ணாங்க? தேங்காய் மூடி, கொட்டாங்குச்சி, இல்லைனா கறிக்கொட்டை, இல்லைனா வரட்டி. முக்கியமாக வரட்டி, இவை இதில் எது கிடைக்குதோ அதை எரித்து அந்த நெருப்பு தணலில் சாம்பிராணி போட்டு மனதார திருப்தியாக பொறுமையாக வீடு முழுக்க காட்டுவாங்க. அந்த நல்ல அதிர்வலைகள் எல்லா இடத்துக்கும் போய் சேரும். ஆனால் இப்போ நாம் என்ன பண்ணிடுறோம், வேகமாக வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலத்தில் கட்டி சாம்பிராணி எடுத்து பற்ற வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு சாமி கும்பிட்டு கிளம்பிடுறோம். ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய சாம்பிராணி நல்ல அதிர்வலைகளையும் முழுமையாக கொடுக்கணுன்றதுக்காக அந்த காலத்து வழிமுறை தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் பண்ணணும். இதில் நீங்கள் அவசரத்தையோ சீக்கிரமாக நம்ம பண்ணிட்டு கிளம்பிடணுன்றதையோ நீங்கள் ஒரு நல்லதை வேணும்னா, ஒரு நல்லது லைஃப்குள்ளே கொண்டு வரணும்னா அதற்கான சில விஷயங்களை டைம் எடுத்து நம்ம பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த சாம்பிராணி எப்படி போடுறதுன்றதை கூட நான் உங்களுக்கு லைவாக காட்டிடுறேன். இந்த பதிவில் இப்போயே நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா சில பேர் இந்த டவுட்டு தொடர்ந்து கேட்டுருந்தீங்க, ஐயா எப்படி பயன்படுத்துறதுன்னு. தினமும் காலை மாலை இப்போ நான் காட்டக்கூடிய இந்த வழிமுறையில் பாருங்கள், நம்ம சாம்பிராணி கொஞ்சம் போட்டாவே எவ்வளோ புகை வருதுன்னு நீங்கள் பாருங்கள். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். ஐயா பாருங்கள், இப்போ நான் பார்த்திங்கன்னா தேங்காய் மூடி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேங்காய் மூடி கிடைச்சாலும், அதாவது கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தேங்காய் மூடி கிடைச்சாலும் ஓகே. அப்படி இல்லைன்னாலும் கறிக்கொட்டை இல்லைன்னா வரட்டி, இதில் எது கிடைச்சாலும் எரித்து இந்த மாதிரி நெருப்பு தணலில் பாருங்கள் நம்மளுடைய சாம்பிராணி பாருங்கள். இப்போ இதில் நான் போடுறேன் பாருங்கள். கொஞ்சம் தான் போட்டோம், ஆனால் பாருங்கள் எவ்வளோ புகை வருதுன்னு பாருங்கள். நல்லாவே உங்களுக்கு இதுலேருந்து நிறைய புகவே வரும். நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கன்னா கூட நல்ல புகை வரும். நல்ல அந்த மனம் பார்த்திங்கன்னா ஒரு கணபதி ஹோமம் பண்ண ஃபீல் வரும். வீடு முழுக்க நீங்கள் இந்த முறையில், இதுதான் அந்த காலத்தில் பயன்படுத்தின சாம்பிராணி போடக்கூடிய முறையே. இப்போ தான் நம்ம வேகமாக எல்லாம் கட்டி சாம்பிராணி எடுத்து வச்சு நம்ம பாட்டுக்கு பற்ற வச்சுட்டு கும்பிட்டு கிளம்பிடுறோம். ஆனால் இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணி வீடு முழுக்க வேலை செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, வீடு முழுக்க இப்படி நீங்கள் சாம்பிராணி புகை போட்டு காட்டி பாருங்கள். தினமும் காலை மாலை இந்த நம்மளுடைய சாம்பிராணியில் ஆட் பண்ண இந்த மூலிகைகள்
எப்படி உங்களுக்கு அதிர்வலைகளை கொடுக்குதுன்றது உங்களுக்கு அதை பயன்படுத்தி பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். நல்ல வைப்ரேஷன் உங்களுக்கு இருக்குன்னா தொடர்ந்து நீங்கள் வாங்கி பயன்பெறலாம். சரிங்களா? ஐயா பார்த்தீங்களா, நான் எப்படி உங்களுக்கு லைவாக காட்டினேன். சரிங்களா? இந்த முறையில் தான் நம்மளுடைய சாம்பிராணி நீங்கள் பயன்படுத்தணும். இதுதான் நம்ம அந்த காலத்தில் பயன்படுத்துகிற முறை நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஒரு முறை வாங்கினீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து வாங்கிட்டு தான் இருப்பீங்க. நான் போன பதிவில் உங்களுக்கு வாங்கின நபர்களே என்னென்ன ரிவ்யூ கொடுத்தாங்கன்றதையும் அந்த வாய்ஸ் ரெக்கார்டை கூட நான் லைவாக ப்ளே பண்ணி காட்டினேன். இது நான் வியாபாரத்துக்காக ஏதோ பிஸ்னஸ்க்காக இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு நீங்கள் புதுசாக பார்க்கக்கூடிய நபர்களை யாராவது அப்படி நினச்சிங்கன்னா தொடர்ந்து நம்ம பதிவை பார்த்த நபர்களுக்கு தெரியும் நம்ம எதுக்காக இதெல்லாம் கொடுத்தோம். இதை கேட்டது யாருன்னா முதல்ல நீங்கள் எல்லாரும் தான். நீங்கள் தான் இதை கேட்டீங்க. கந்திஷ்டி பிரச்சனை இருக்குது, நம்ம ஜாதகம் பார்த்தப்ப எல்லோரும் சொன்ன ப்ராப்ளம் இது. அதற்கான உங்களுக்கான சொல்யூஷன் தான் நம்ம கொடுக்குறது. சரிங்களா? இது நம்ம புதுசாக திடீர்னு ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணும். இது நீங்கள் கேட்ட கோரிக்கை தான். இன்றைக்கி நம்ம அதை நிறைவேற்றிட்டு இருக்கிறோம். அவை வாங்கி பயன்பெறுங்க. சரிங்க, இப்போ கடகராசிக்காரரை பற்றி பார்ப்போம். கடகராசிக்காரர்களுக்கு நம்ம கொடுத்த போன பதிவில் சில விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்த பதிவில் இன்னும் சில முக்கியமான டீட்டெயில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ அந்த டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். கடகராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயத்தை முதல்ல நான் தெளிவாக சொல்லிடுறேன். தற்போதைய காலகட்டம் வியாழக்கிழமை வழிபாடு தான் உங்களுக்கு முக்கிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் லைஃப்பில். இதை மறந்துடாதீங்க. இது நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் மாற்றத்தை பெற வாரம் வியாழக்கிழமை என்னங்க வழிபாடு? தட்சிணாமூர்த்தி வழிபாடு. வியாழக்கிழமையான தட்சிணாமூர்த்தியை தேடி ஓடிடணும். நீங்கள் தேடி போய் தட்சிணாமூர்த்தி பாத்துல விழுந்து மனதார வணங்கணும். ஏன்னா கடகராசிக்காரர்கள் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் போன பதிவிலே, தொழிலுக்கான நபர்கள், வேலைக்கான நபர்கள், எந்நேரமும் வேலை சிந்தனை, எந்நேரமும் தொழில் சிந்தனை. எப்படியாவது முன்னேறி வந்து நல்ல ஒரு இடத்துல நம்ம லைஃப் அமைச்சுக்கணும். எப்படியாவது நம்ம சொந்த காலில் நிற்கணும். நல்ல தொழிலதிபர் ஆகணும். கை நிறைய சம்பாதிக்கணும். நல்ல ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும். கடின உழைப்பு கொடுக்கணும். இதுதான் கடகராசிக்காரர்களுக்கான ஒரு வாழ்க்கை முறையே. ஆனால் கடகராசிக்காரர்களே இன்னும் நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து அந்த ராசிக்காரர்களுக்கான ஒரு ரகசியம்னு கூட சொல்லலாம். முன்னேறுவதற்கான ஒரு ரகசியம்னு கூட சொல்லலாம். ஐயா கடகராசிக்காரங்க பாருங்கள், பெரும்பாலும் கடின உழைப்பாளியாக தான் நீங்கள் இருப்பீங்க. கரெக்டுங்களா? நேரங்காலம் பார்க்காம தான் உழைப்பீங்க. ஆனால் கடின உழைப்பை மட்டுமே கொடுக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் இன்னி வரைக்கும் அவங்க நினச்ச இடத்த அடையாமல் தான் இருப்பீங்க. இது உண்மை. இது நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற கடகராசிக்காரங்க நேரங்காலம் பார்க்காம உழைக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப்பை திரும்பி பாருங்கள். கண்டிப்பாக உழைச்சிருப்பீங்க, நேரத்தை கொடுத்துருப்பீங்க, கடினமான உழைப்பை கொடுத்துருப்பீங்க. ஆனால் முழுமையான ரிசல்ட் உங்களுக்கு வந்திருக்காது. உங்கள் வாழ்க்கைக்கான முன்னேறதுக்கான ஒரு ரகசியம் என்னென்னா, ஐயா கடகராசிக்காரங்க உழைப்போடு சேர்த்து ஸ்மார்ட் ஒர்க்கையும் நீங்கள் கையில் எடுக்கணும். இதுதான் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குங்க. நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, எந்த தொழில் ரீதியாக நீங்கள் இருந்தாலும் சரி, அந்த தொழில் ரீதியான மாற்றத்தில் நீங்கள் சக்ஸஸை தான் எதிர்பார்க்க போகிறீங்க. கடகராசிக்காரங்க பெரும்பாலும் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தொழிலுக்கான வேலைக்கான நபர்கள், கிரகநிலைகள் உங்களுக்கு மாறி மாறி பலன்களை கொடுத்துட்டு இருக்குது. கடந்த 2.5 வருஷமாக சனி பகவான் தாக்கத்தில் என்னென்ன அனுபவிச்சிங்கன்றது உங்களுக்கு போன பதிவுலேயும் நம்ம தெளிவாக ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் மனசில் நிற்கிற மாதிரி நான் பேசியிருப்பேன். அதை பார்த்து எல்லாரும் நீங்கள் சொன்ன கமெண்ட்டு இப்போ வரைக்கும் அதை நான் நினச்சேன்னா எனக்கு உடம்பே சிலிர்த்துரும். அந்தளவுக்கு உங்களுடைய கருத்துக்களை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்ல ஒரு வைப்ரேஷன் எனக்கு கிடச்சிது. அதே ஒரு விஷயத்தினுடைய கண்டினியூட்டி தான் இப்போ நான் சொல்கிறேன். கடகராசிக்காரர்கள் கடின உழைப்பு மட்டும் உங்களுக்கு முழு முன்னேற்றத்தை கொடுத்துறாது. கடின உழைப்போடு சேர்த்து ஸ்மார்ட்டாக யோசிக்கணும். ஒரு விஷயத்தை இந்த காலகட்டத்தில் எப்படி பண்ணால் அது சக்ஸஸ் கொடுக்கும், எந்த மாதிரி. ஏன்னா நீங்கள் பாருங்கள், கடகராசிக்காரங்க கடினமான உழைப்பை மட்டுமே நம்பி இருப்பாங்க. வேலைக்கான விஷயத்தில் அவங்களுடைய உழைப்பை நம்பி தான் இருப்பாங்க. ஆனால் முன்னேறிட்டாங்களான்னு கேட்டால் அதான் நான் சொல்லியிருக்கேனே, இவங்களுடைய முன்னேற்றத்தை வச்சு மற்றவங்க தானே முன்னேறிட்டு இருப்பாங்க. இவங்க எங்கே முன்னேறிட்டு இருக்காங்க? கடினமாக உழைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, மாதம் ஒரு சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் சரியான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணாங்கன்னா மிகப்பெரிய தொழிலதிபர்களாகவும் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஐயா சுயஜாதகத்தில் உங்களுக்கான சில அமைப்புகள் இருக்கும், சில அமைப்புகள் இல்லாமையும் இருக்கும். அதுவும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருடைய சுயஜாதகமும் என் கையில் இல்லை. ஒவ்வொருத்தருடைய சுயஜாதகமும் ஒவ்வொரு பலன்களை கொடுக்கும். சரிங்களா? இப்போ நம்ம சொல்கிறது எல்லாம் யூடியூப்பில் சொல்கிறது எல்லாமே பொதுவான பலன்கள் தான். அந்த பொதுவான பலன்கள் எப்படி அவங்களுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்றது. இது 100% உங்களுக்கு கனெக்ட் ஆகுமான்னு கேட்டால் பொதுவான பலன்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வரைக்கும் தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஆனால் நம்ம சொன்ன பலன்கள் பெரும்பாலான நபர்கள், ஐயா நீங்கள் சொல்கிறது பொதுவான பலன்களாக இருந்தாலும் எங்களுக்கு 99% கனெக்ட் ஆகிடுச்சுங்க, கரெக்டாக இருக்குது அப்படின்றத அதை தான் நம்ம அதிகமாக கேட்டிருக்கோம் சொல்லி.
சரிங்களா? அப்போ கடகராசிக்காரர்கள் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை இந்த கடகராசியில் பிறந்த எல்லாருக்குமே அது பெனிஃபிட்டை தர மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். கடகராசிக்காரர்கள் கடின உழைப்பு ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் இது ரெண்டையுமே உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வரணும். 3வது விஷயம் என்னென்னா, நீங்கள் நல்ல நிலைமைக்கு வர வரைக்கும் தேவையில்லாமல் உங்களை பற்றி பேசி உங்களுடைய திறமை என்னன்னு தெரியாமல், நீங்கள் நாளைக்கு எப்படி வரப்போகிறீங்கன்றது புரியாமல், நீங்கள் நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்கன்றது தெரியாமல் உங்களை அசிங்கப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க, கேவலம் உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டாங்க. ஆமாம், கடகராசிக்காரர்கள் பாருங்கள், ஒரு கட்டத்துக்கு மேலே முன்னேறினவங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறதில்ல எவ்வளோ உண்மை இருக்குன்றது. இப்போ தற்பொழுது ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அது கடந்த காலத்தில் ரொம்ப ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நாளைக்கு நீங்கள் எப்படி வரப்போகிறீங்கன்றது உங்கள் மனசுக்கு தெரியும். உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க? இன்றைக்கி கண்ணு முன்னாடி தெரிகிற உங்களை இப்போ நீங்கள் கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கிற உங்களை பார்த்துட்டு நீங்கள் எதுக்குமே சரி வர, அதாவது நீங்கள் இவங்களால் முன்னேற முடியாது, இவங்களால் எதுவும் பண்ண முடியாது, இவங்க எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கேவலம் பேசிட்டு ஏதாவது ஒன்று உங்களை வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் மதிப்பு மரியாதை தராமல் இப்படி ஆனால் அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் தான் நாளைக்கு கடகராசிக்காரர்களை பார்த்து ஃபீல் பண்ணுவாங்க. ஐயோ, இப்படி வந்த நபரை நம்ம தேவையில்லாமல் பேசிட்டோமே, தேவையில்லாமல் மரியாதை இல்லாமல் பேசிட்டோமே. ஆமாம், கடகராசிக்காரர்கள் கடல் தாண்டி போய் வேலை செய்யக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள், நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொள்ளக்கூடிய நபர்கள். ஆனால் தற்போதைய காலகட்டம் செவ்வாய் பகவானுடைய பேச்சும் உங்களுக்கு இந்த சில விஷயத்தில் கவனமாகவும் நம்ம இருக்கணும். ஐயா, கண்மூடித்தனமாக எந்த விஷயத்திலையும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத அதிகமாக போட்டுறாதீங்க இந்த நேரத்தில். அதே போல் புதிய நபர்களை நம்பி பெரிய பெரிய பொறுப்புகளை கொடுக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் பெரும்பாலும் உங்களை நம்பி இருக்கிற மாதிரி பாருங்கள். அதே போல் கடகராசிகளுக்கு வேலை மாற்றத்தில் தற்பொழுது எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், இந்த இடத்துலேருந்து இன்னொரு பெட்டரான சம்பளத்தை வேலை கிடைச்சா போதுன்ற இந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் அவை கையில் பிடிக்க கொஞ்சம் காலகட்டம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? டைம், கொஞ்சம் நிதானம், பொறுமை தேவை இந்த நேரத்தில் கண்டிப்பாக. சரிங்களா? வியாழக்கிழமை வழிபாடு நான் சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் புதன்கிழமையாக பார்த்து, சரிங்களா, புதன்கிழமையாக பார்த்து நீங்கள் இந்த புதன்கிழமைன்னு இல்லை, நீங்கள் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ முடியாதவர்களுக்கு தானம் கொடுங்க. குறிப்பாக புதன்கிழமையில் கொடுக்கறது இன்னும் நல்லது. சரிங்களா? அதே போல் செலவுகள், ஆமாம், கடகராசிக்காரர்களுக்கு திருமண பக்கம்லாம் இப்போ செலவு. இந்த பக்கம் திரும்பினா ஒரு செலவு, அந்த பக்கம் திரும்பினா ஒரு செலவு. கைக்கு பணம் வருதோ இல்லையோ, ஆனால் செலவு ரெடியாக நின்றுட்டுருக்கும். அப்போ பாருங்கள், இவங்க அவங்களுடைய நினச்ச அந்த இடத்த அடையிறதுக்குள்ளே எவ்வளோ போராடுறாங்க தெரியுங்களா? எவ்வளோ போராடுறாங்க தெரியுங்களா கடகராசிக்காரங்க? இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். இங்கே தான் சக்ஸஸ் இருக்குதுன்னு வைங்க, இங்கே தான் இவங்க லைஃப் இருக்குதுன்னு வைங்க. கடகராசிக்காரங்க இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணுறதுக்குள்ளே நடுவில் எவ்வளவு இடர்பாடுகள். அது சில பேர் இது வரைக்கும் வந்துடுவாங்க, திரும்பி திடீர்னு ஆரம்பித்த இடத்துக்கே போயிடுவாங்க. ஏற்றம் இறக்கம், ஏற்றம் இறக்கம், இதையே தான் கடகராசிக்காரங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தற்பொழுது வரக்கூடிய இந்த ஜூலை மாதம் இப்போ நடந்திருக்கிற இந்த குரு பகவான் பயிற்சி, திருக்கணிதத்தின்படி நடந்த சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, எதனால் நான் சொன்னேன், நான் போன வருஷமே நம்ம சொல்லியிருந்தோம், ஐயா 2024 மாதிரிலாம் 2025 இருக்காது, கண்டிப்பாக இருக்காது. ஏன் இருக்காதுன்னு அப்பயே சொன்னேன். இந்த வருஷத்தில் இந்த கிரகநிலை பயிற்சிகள் டக்குன்னு வந்துருச்சு, எல்லாம் அடுத்தடுத்து உடனே வந்துருச்சு, ரொம்ப கேப்பெல்லாம் இல்லை. அப்போ அதனுடைய தாக்கங்கள் 12 ராசிக்காரர்களுக்குமே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலநிலையை எடுத்து அடுத்தடுத்த பயிற்சிகள் வருதுன்னா கரெக்டாக அந்த பயிற்சி நடந்ததுக்கான பலன்கள் மட்டும் சரி ஓகே, இதுதான் மேக்ஸிமம், இதுதான் இவங்களுக்கு கனெக்ட் ஆகும், இந்த விஷயம் தான் பெரும்பாலும் நடக்கும் அப்படின்றத சொல்லலாம். ஆனால் இப்போ எப்படின்னா 3 பயிற்சிகளுமே டக்குன்னு நடந்து முடிஞ்சிருச்சு இந்த வருஷத்தில். அப்போ அதற்கான தாக்கம் இருக்கும் கண்டிப்பாக. பாருங்கள், குரு பயிற்சியில் நடந்தப்போ குரு பகவானும் நல்லதை கொடுத்துருப்பாரு, சனி பகவானும் அதை சோதனை ஆக்கியிருப்பார், ராகுகேது பயிற்சி அதை தடுத்து நிறுத்தியிருக்கும். எப்படி பாருங்கள், எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். குரு பகவான் நல்லதை உங்களை நோக்கி அனுப்புகிறாரு, சனி பகவான் அதை ஒரு சோதனைக்கு உள்ளாக்குறாரு, ராகுகேது அதை ஒரு இடத்துல தடுத்து நிறுத்திடுறாங்க. அப்போ கைக்கு கிடைக்காம, அதனால தான் கடகராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் அந்த தடங்கள், தாமதங்கள் அப்படின்ற விஷயத்தை எல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே கடகராசிக்காரர்களில் சுயஜாதகத்தில் நல்ல அமைப்புகள் இருந்தால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நல்லதை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறையவே இருக்குது. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஐயா, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி. கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நான் திரும்ப அதான் சொல்கிறேன், உங்களுக்கான சக்ஸஸ் கையில் இருக்கணும்னா நீங்கள் ஸ்மார்ட்டாக தான் யோசிக்கணும்.
இவ்வளோ நாள் நீங்கள் என்ன பண்ணீங்க? கடின உழைப்பை மட்டும்தான் நம்பி இருந்தீங்க. கடின உழைப்பு கண்டிப்பாக தேவை தான் எல்லாருக்குமே. ஆனால் கடின உழைப்போடு தற்போதைய காலகட்டத்தில் ஸ்மார்ட்டாக யோசிக்கக்கூடிய சில எண்ணங்களும் நம்மக்கிட்ட இருக்கணும். அது நல்ல வழிகளாகத்தான் இருக்கணும். அதுவும் நீங்கள் ஸ்மார்ட்டாக யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு எதுவும் குறுக்கு வழிகள் பற்றி எதுவுமே நம்ம யோசிச்சிடக்கூடாது. நல்ல வழிகள் தான் என்றுமே நிரந்தர முன்னேற்றத்தை கொடுக்கும். அது கொஞ்சம் டிலே ஆகும் தான், டைம் எடுத்துக்கும் தான். அதுக்கு தான் நிதானம், பொறுமை எல்லாமே தேவை. ஐயா, ஒரு நல்லதை அடைய எந்த மனிதன் நிதானம் பொறுமையோடு இருக்கிறாரோ அவர்களுக்கு இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு ஒரு நல்லது வந்து சேரும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம பதிவுகளே சில நபர்களுக்கு என்ன சொல்கிறாங்க கமெண்டில், ஏங்க எதுங்க இவ்வளோ நேரம் பேசுகிறீங்க, எதுக்குங்க மணிக்கணக்காக பேசுகிறீங்க? அப்போ நான் மனசில் அதான் நினைப்பேன், சரி ஓகே, அவங்களுக்கு அதை கேட்குற பொறுமை இல்லை. அதே நபர்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்க, யூடியூப்பில் பாட்டு பார்க்க, படத்துக்கு போனால் தேட்டருக்கு போனால் படம் பார்க்க, இதுக்கெல்லாம் நேரத்தை வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் செலவு செய்வாங்க. அதில் கிடைக்கிறது வெறும் என்டர்டெயின்மெண்ட் தான். ஆனால் நாம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் அவங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்க்குதுன்றதை கூட தெரியாமல் அவசரமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு வீடியோ பார்க்க போயிடுவாங்க. அப்போ தான் நான் நினைப்பேன், சரி ஓகே, அந்த பொறுமை நிதானம் கொண்டு அதான் சொன்னாங்க முன்னோர்கள் அந்த காலத்தில், பொறுத்தார் பூமி ஆழ்வார். அதில் 1000 அர்த்தங்கள் இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. பொறுமையோடு இருப்பது மிக சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். இப்போ இந்த பதிவை நம்ம சொல்லக்கூடிய பதிவுலாம் பொறுமையாக நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா, கடைசி வரைக்கும் அந்த எண்டு வரைக்கும் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த பொறுமை உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும். இது என் பதிவை நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக இதை நான் சொல்ல, என் பதிவுன்னு இல்லை, நம்மளுடைய வீடியோன்னு கிடையாது. உங்கள் லைஃப்பில் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நாளைக்கு ஒரு வேலை கிடைக்க போகுது, நாளைக்கு ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, பொறுமை வேணும், நிதானம் இருக்கணும். பொறுமை நிதானம் எந்தெந்த விஷயத்துக்கு தேவையோ அதுக்கெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். அதே போல் இன்றைக்கி பண்ண வேண்டிய வேலையை நாளைக்கு பண்ணிக்கலான்னு தள்ளி போகிறது பொறுமை கிடையாது. சரிங்களா? அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு பண்ணணும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக மேற்கொள்ளணும். நான் சொல்லியிருந்தேன் ஐயா, போன பதிவிலே சொல்லியிருந்தேன், முருகனுடைய அருள் இருக்குது. செவ்வாய் பகவான் பெயர்ச்சி, செவ்வாய்னாவே முருகன் தான் காட்சி தருவார். திருமண பக்கம்லாம் முருகன் தெரிவார். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு இல்லைனா பழனி கோவிலுக்கு குடும்பத்தோடு போயிட்டு வாங்க, நல்ல மாற்றத்தை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லியிருந்தேன். நிறைய நபர்கள் நான் போகிறேங்க, சில பேர் போயிட்டு வந்து நல்லா வைப்ரேஷன் இருந்துச்சுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஐயா, கடகராசிக்காரர்கள் பொறுத்தளவுக்கு திரும்ப நான் சொல்கிறேன், நல்லா வாழ வேண்டிய நபர்கள். ஆனால் கடந்த காலகட்டம் எடுத்து பாருங்கள், இதில் நீங்கள் எடுத்த முடிவுகளும் காரணம், அது மறந்துடாதீங்க. கடகராசிக்காரர்கள் தற்போதைய காலகட்டத்தில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிற எந்த நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு காலத்தில் எடுத்த முடிவுகளும் பேசிய வார்த்தைகளும் செய்த செயல்களும் தான் இன்றைக்கி அது விதையாக போட்டது, இன்றைக்கி அது முளைச்சிட்ருக்கு. ஆகவே தொலைநோக்கு பார்வை தான் கடகராசிக்காரர்களுக்கு என்றைக்குமே எதிர்கால நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும். தொலைநோக்கு பார்வை. நான் போன பதிவிலும் இந்த பாயிண்ட்டை சொன்னேன். இந்த பதிவை பார்க்குற ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், மாணவர்கள், சிறுவர்கள், சிறுமிகள் யாராக இருந்தாலும் இந்த கடகராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா தொலைநோக்கு பார்வையில் வாழுங்க. தொலைநோக்கு பார்வைனா என்னங்க? இன்றைக்கி நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் 5 வருஷம் கழித்து உங்களுக்கு என்ன கொடுக்க போகுது? நல்லதை கொடுக்க போதா, கெட்டதை கொடுக்க போதா? அதை நீங்கள் யோசிச்சுக்கணும். இப்போ ஒரு கெட்ட நபரோட இன்றைக்கி நீங்கள் ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன், ஒரு கெட்ட நபரோட நீங்கள் சேர்றீங்க, இன்றைக்கி ஒன்றும் தெரியாது. இதை நீங்கள் 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த நபர்களால் என்னென்ன பாதிப்புகள் நம்ம லைஃப்பில் வருன்றதா அது நீங்கள் இப்போவே யோசிச்சிங்கன்னா விலகிடுவீங்க, நகர்ந்துருவீங்க. இதே இன்றைக்கி ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுறீங்கன்னா, இந்த நல்லது நாளைக்கு எந்தெந்த வகையில் எந்தெந்த ரீதியாக நமக்கு நல்லதை கொண்டு வந்து கொடுக்குன்றத தொலைநோக்கு பார்வையில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் தயாராக நிற்பீங்க அந்த நல்லதை அடைவதற்கு. இதுதான் கடகராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். திரும்ப சொல்கிற, வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். வாரத்தில் எப்போ டைம் கிடைச்சாலும் முடியாதவங்களுக்கு தானம் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள், கடன் வாங்கிலாம் பண்ணாதீங்க, உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள். சரிங்களா? குறிப்பாக புதன்கிழமை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடு மாற்றம், இடம் மாற்றம், இது இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி இருப்பதால் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடகராசிக்காரில் கடந்த சில வருஷத்தில் வேலை இழந்திருப்பாங்க சில பேர். சனி பகவான் தாக்கத்தில் வேலை இழந்திருப்பீங்க. இப்போ வேலைக்காக போராடிட்டு இருப்பீங்க, ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க, நல்ல இடத்துல தான் இருந்திருப்பீங்க. ஆனால் வேலை இன்றைக்கி கையில் இல்லாமல் திரும்பவும் அந்த வேலைக்கான இடத்தை நோக்கி காத்துட்ருக்கீங்க. நீங்கள் இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். ஐயா, மெடிடேஷன் பண்ணுங்கள். இங்கே தியான முறைகளில் பல வகையான தியான முறைகள் இருக்குது, பல முத்திரைகள் இருக்குது, பல வகையான முத்திரைகள் யோகா பயிற்சியில் சொல்லி தருவாங்க.
ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா, கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் அமைதியாக உட்காந்து பழைய எந்த சோகங்களும் வேதனைகளும் கஷ்டங்களையும் மனசில் இல்லாமல் அடுத்து வர வேண்டிய நல்லது உங்கள் லைஃப்பில் என்ன வரணுன்றதை ஆழ் மனதில் பதிய வச்சு அந்த காட்சிகளை நினச்சி 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 பார்த்து பார்த்து உங்கள் உடம்பு முழுக்க அந்த மகிழ்ச்சியை பரவ விட்டு நல்ல அதிர்வலைகளை உருவாக்குங்கய்யா. நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. ஜாதக கட்டங்கள் உங்களுக்கு சில அமைப்புகள் இல்லைன்னு சொல்லலாம். ஜாதகம் உங்கள் சுயஜாதகம் இந்த நேரம் சரியில்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் பிரபஞ்சத்துக்கு ஜாதகம் தேவையில்லை, நீங்கள் பிறந்த நேரம் தேவையில்லை, நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, உங்கள் ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, லக்னம் என்னன்றதெல்லாம் தேவையில்லை. இப்போ ஒரு இடத்துல ஒரு விஷயம் இல்லைன்னா எப்படி நம்ம இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு மளிகை கடைக்கு போகிறீங்க, ஒரு மளிகை கடை இல்லை, அதுக்குன்னு அன்றைக்கி நம்ம மளிகை ஜாமான் வாங்காமல் சாப்பிடாமல் உட்காந்துருவோமா? இன்னொரு மளிகை கடை எங்கேயாவது ஓப்பன் ஆயிருக்கான்னு போய் தேடி பார்க்குறோம்ல. அதே தாங்க லைஃபு. ஒரு இடத்துல உங்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லை, கடகராசிக்காரர்கள் தொழிலில் பெரிய ஆளாக வரணுன்ற எண்ணம் இருக்குது, ஆசை இருக்குது. உங்களுடைய சுயஜாதத்தை போய் கொடுத்து பார்க்குறீங்க, தொழிலுக்கான அமைப்பே இல்லைங்க, பண்ணுறதே டேஞ்சர், கடன் பிரச்சனை ஆயிரும், உங்களால் தொழிலில் நிற்க முடியாது, கடைசி வரைக்கும் இன்னொருத்தர் கீழே தான் வேலை செஞ்சாகணும்னு ஒரு அமைப்பு இருக்குதுன்னு வைங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஆனால் உள்ளுக்குள்ளே தொழிலில் எப்படியாவது நம்ம பெரிய ஆளாக வந்துடணுன்றான்ற ஒரு வைராக்கியம் இருக்குது. எப்படியாவது எல்லார் முன்னாடியும் நம்ம வாழ்ந்து காட்டணும்டா, நம்மளை யாரெல்லாம் கேவலம் பேசினாலும் எல்லார் முன்னாடியும் நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணணும். ஆனால் இவங்களுக்காக இல்லைனாலும் எனக்காகவாவது நான் நல்ல நிலைமைக்கு வந்துதாப்பா ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட்டு உங்களுக்கு இருக்குது. இன்னொரு இடத்துல வேலைக்கு போனால் அங்கே நிம்மதி இருக்காது. இங்கே நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், நமக்கான வாழ்க்கை இதுவா அப்படின்ற எண்ணம் உங்களால் ஒரு வேலையிலையும் நிம்மதியாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். அப்போ இந்த நேரத்தை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஜாதக ரீதியாக வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாம் மேற்கொள்வீங்க தான். பட் அதில் ரிசல்ட் கிடைச்சா ஓகே. ஆனால் இங்கே பரிகாரங்கள் வழிபாடுகள் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரிசல்ட் கிடைக்குதான்னு கேட்டால் அது உங்களுக்கே தெரியுமே. நிறைய பேர் இல்லைங்க, எல்லா பரிகாரம் பண்ணி பார்த்துட்டோம், வழிபாடுகளும் பண்ணி பார்த்துட்டோம், முழுமையான ரிசல்ட் கிடைக்கலையேன்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்காங்க. ரிசல்ட் கிடச்சிருச்சுங்க, நல்ல மாற்றம் வந்துச்சுன்னு சொன்ன நபர்களும் இருக்காங்க. 2 கேட்டகரி நபர்களுமே இருக்காங்க. ஆனால் நமக்கு எப்படி நடக்க போகுதுன்றது யாருக்கு தெரியும்? அப்போ ஒரு இடத்துல இல்லைன்னா இன்னொரு இடத்துலையாவது அந்த நல்லதை முயற்சி பண்ணி கொண்டு வருபவர் தான் புத்திசாலிகள். அவர்கள் தான் இந்த காலத்தில் வாழ்வதற்கான வழிகளை கையில் பிடிக்க தெரிஞ்சவங்க. அப்போ கடகராசிக்காரர்கள் உங்களுக்கு சில அமைப்புகள் ஜாதகத்தில் இல்லைனாலும் உங்களுடைய நல்ல அதிர்வலைகளால் அதை நம்ம லைஃப்குள்ளே கொண்டு வந்து தான் ஆகணும். ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், நமக்கான நல்லதை கையில் பிடிச்சி தான் ஆகணும். இங்கே சில விஷயங்கள் இல்லைன்றதுக்காக நம்ம விட்டுட்டு போயிட்டால் நம்மளே போட்டியிலேருந்து விலகிக்கிட்ட மாதிரி, இந்த வாழ்க்கைக்கான போட்டியிலேருந்து விலகிக்கிட்ட மாதிரி. அதனால் அடிப்படை விதிகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதுக்குன்னு கண்ணை மூடிட்டு நான் என்ன வேணாலும் அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம அதிக ஓவர் கான்ஃபிடென்ட்டோடு நம்ம கண்ணை மூடிட்டு அகலக்கால் வச்சிடக்கூடாது. அதுலேயும் கவனம் தேவை. இந்த லைஃபு வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கை நிதானமாக பொறுமையாக அதுக்குன்னு அந்த ஒரு லெவல் தாண்டாமல் கரெக்டாக கொண்டு போகணும். பாருங்கள், ஒரு கேம் பார்த்துருப்பீங்க, எங்கே வெளியே போகிற இடத்துல மாலில் விளையாட்டு இடத்துலாம் ஒரு கம்பி படாமல், அந்த கம்பி ஒரு ரவுண்டு கம்பி இருக்கும், நடுவில் இன்னொரு கம்பி இருக்கும், அதில் பட்டுட்டா அவுட்டு, அதில் படாமல் அப்படியே கொண்டு வரணும். கொண்டு வந்து அந்த எண்டுக்கு கொண்டு வந்துட்டால் அவங்க வின்னர். இதே தான் லைஃப்பும். அந்த நிதானம் பொறுமையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நெளிவு சுழிவு தெரிஞ்சு மனிதர்கள் நம்ம சொந்த பந்தக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், வேலை விஷயத்தில் எப்படி நடந்துக்கணும், நம்ம எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், எதுக்கு டைமை கொடுக்கணும், எதுக்கு டைம் தரக்கூடாது, எந்த விஷயத்தை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, எது நமக்கு தேவை, எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுங்களா? அதை எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே வேறு எதுவும் தேவையில்லை. நீங்கள் பாதி சக்ஸஸ்ன்னு அர்த்தம் லைஃப்பில். நிஜமாக சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே நீங்கள் பாதி வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இதுதான் நீங்கள் வெற்றி அடைவதற்கான தகுதிகளே, வேறு எந்த தகுதியும் தேவையில்லை. நீங்கள் எங்கே பிறந்தீங்க, எந்த வருஷம் பிறந்தீங்க, உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது, நீங்கள் இதெல்லாம் தேவையில்லை. இந்த எண்ணங்கள் தான் உங்களுக்கு தேவை, இந்த சிந்தனைகள் தான் தேவை. இங்கே யார் நினைத்தாலும் எவ்வளோ பெரிய இடத்துக்கு வேண்டாலும் வரலாம். எல்லோரும் சமம் தான். இந்த பதிவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். கடகராசிக்காரர்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஒரு பதிவு கூட மிஸ் பண்ணாதீங்க. எல்லா பதிவுகளும் உங்களை சுற்றி இருக்கிற நெகட்டிவை அடித்து துரத்திட்டு நல்ல பாசிட்டிவான எண்ணத்தை கொண்டு கொடுக்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒவ்வொரு பதிவுகளும், நான் பேசக்கூடிய இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் மனதில் பதியும், நல்ல அதிர்வலைகளை உருவாக்கும், நல்லதை நீங்களே கொண்டு சேர்ப்பீங்க உங்கள் லைஃப்பில். வேறு யாரும் தேவையில்லை, யாரை நம்பி நீங்கள் உட்காரணுன்னு அவசியம் இல்லை.
நீங்களே உங்கள் லைஃப்க்கான மாற்றத்தை கொண்டு வருவீங்க. அது நடக்கும். நல்லதை கையில் பிடிப்பீங்க, வாழ்ந்து காட்டுவீங்க. கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கான வாழ்க்கை. நாளை விடியலே உங்களுக்காக தான். நன்றி, வணக்கம். இந்த சாம்பிராணி வேணுன்றவங்க மட்டும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நன்றி.